அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅது. அல்லாஹ்வினுடைய மாபெரும் கருணையினால் வலிமார்களின் வரலாற்று தொடரை நாம் பார்த்து வருகிறோம். அதில் ஹஸரத் அபூ சுலைமான் தாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எஜமானுடைய வரலாறை பார்த்து வருகிறோம். ஹஸரத் அபூ சுலைமான் தாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எஜமான் அவர்கள் கூறி காட்டினார்கள், இறைநேச செல்வர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அகக்கண்களை திறந்து விடுகிறான். அகக்கண் அவர்களுக்கு திறந்து விடுமையானால் புறக்கண்கள் எல்லாம் அவர்களுக்கு பார்வையற்றதாக ஆகிவிடும் என்று சொன்னாங்க. அன்பானவர்களே, புறக்கண் என்பது மஹ்லூக் படைப்புகளை பார்க்கும், அகக்கண் என்பது ஹாலிகாகிய ரப்பு ஜல்ல ஷானுஹு தஆலாவை பார்க்கும். அப்போ எப்பொழுது இறைநேச செல்வர்கள் எல்லாம் ஹக்கை பார்த்து ரசிக்க ஆரம்பித்து விடுகிறார்களோ அதற்கு பிறகு அவர்களுக்கு மஹ்லூக்கின் பக்கம் பார்வை செல்லாது. ஏன்னா மஹ்லூக்கை பார்ப்பது அவர்களுக்கு இன்பம் தரக்கூடியதாக இருக்காது. ஏன்னா அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவனுடைய பேரழகை பார்த்த பிறகு அந்த முகங்களெல்லாம் செழிமையாக சந்தோஷமாக ஆயிரும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், அலைய உஜூஹி யௌம ஈதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா. மறுமை நாளிலே சில முகங்கள் எல்லாம் செழிப்பாக இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? தன்னுடைய ரப்பை அந்த முகங்கள் பார்த்து கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ரப்பை பார்க்கக்கூடிய முகங்கள் செழிப்பாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த செழிப்பாக இருக்கக்கூடிய அந்த முகங்கள் ஹக்கை எப்பொழுது பார்த்து விட்டனவோ அந்த கண்கள் ஹக்கு அல்லாத மாசி வல்லாவை பார்ப்பதற்கு அவைகளுக்கு மனம் வராது. அதைத்தான் எஜமான் சொல்லி காட்டினார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இறைநேசர்களுக்கு அகக்கண்களை திறந்து விடுவானேயானால் புறக்கண்கள் எல்லாம் அவர்களுக்கு தேவையற்றதாக, அதாவது பார்வையற்றதாக ஆகிவிடும் என்று சொன்னாங்க. ஏன்னா கண்ணியத்திற்குரிய என்னுடைய ஷேഖநாயகம் கூறி காட்டினார்கள், இங்கே பாருமா, எவ்வாறு புறக்கண்ணுக்கு மஹ்லூக் தெரியவில்லை என்று சொன்னால் ஒருவரை நாம் புறக்கண் குருடர் என்று சொல்லுவோமோ அதே போன்று அகக்கண்ணுக்கு ஹக்கு தெரிய வேண்டும், அகக்கண்ணிலே மௌலா தெரிய வேண்டும். அவ்வாறு ஹக்கு ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு அகக்கண்களில் தெரியவில்லை என்று சொன்னால் அவர்கள் அகக்கண் குருடர்கள் என்று சொல்லி காட்டினார்கள். வலாக்கின் தஅமல் குலூபுல்லதி ஃபிஸ் சுதூர், அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும் பொழுது சிலர்களை பற்றி சொல்லும் பொழுது அவர்களுடைய கல்பு கண் அகக்கண் குருடாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் அகக்கண் திறந்தவர்களாக, அகக்கண் உடையவர்களாக, அகக்கண் பார்வை உடையவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஹக்கை பார்த்து ரசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ் தஆலா நமது வாழ்வில் முழுமையாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.